ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜயம் எக்ஸாம் மார்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் புக்கில் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ செக்ஷனல் டெஸ்ட் எப்படி போடுறானுங்க தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக லைவாக பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டெஸ்ட் சீரிஸ் பார்க்க போகிறோம்னா 10th SSC CGL 2023 ஷிஃப்ட் 2 ஓகேவா, ஜூலை 18th நடந்த ஷிஃப்ட் 2 தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஓகேவா. டெஸ்ட்டுக்குள்ளே வந்தோடனே நம்மக்கிட்ட வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லுது. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே டிக்ளரேஷன் ஓகேவா. டிக்ளரேஷன் கொடுத்தோடனே ஐ ஆம் ரெடி டு பிகின் கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின், அட் ப்ரெசென்ட் பீப்புள் ஆர் பேயிங் எக்ஸ்ட்ராவேகன்ட் ப்ரைஸஸ் ஃபார் ஹவுசஸ் பிகாஸ் தே ஹேவ் டு ஹேவ் அக்காமடேஷன். ஸோ இன்றைக்கி இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரூகல்ங்கிற வேர்டுக்கு ஆண்டனிம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூகல்னா என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியணும். ஃப்ரூகல்னா கஞ்சத்தனமாக இருக்கிறது ஓகேவா. ஃப்ரூகல்னா ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலாக வாழ்றது. ஸோ இங்கே ஃப்ரூகலுக்கான ஆண்டனிம் என்ன அப்படின்னா பீப்புள் ஆர் பேயிங் எக்ஸ்ட்ராவேகன்ட் ப்ரைஸஸ், அதாவது கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஃப்ரூகல் கஞ்சத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆண்டனிம் என்ன, எக்ஸ்ட்ராவேகன்ட் ஓகேவா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. இங்கே இன்கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்டு எது, ஹார்டிகல்ச்சர், HORT ஓகே கரெக்டாக இருக்குது. இக்னிஷன் தப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து IGNITION வரணும், SION வந்துருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வில் நாட் கோ அவுட் இஃப் இஸ் ரெய்னிங் அப்படின்னு வந்துருக்கு. இஃப்க்கு அப்புறம் நமக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய என்ன வேர்டு வரணும், இஃப் இட் வரணும். ஸோ இங்கே இட்டுங்கிறது என்ன வருது, ஒரே தான். அண்ட் இங்கே ரெய்னிங் வரக்கூடாது, இஃப் இட் ரெயின்ஸ் அப்படின்னு வரணும். ஏன்னா இது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ அங்கே வரக்கூடியதும் என்னவா வரணும், வேர்பு வந்து சிங்குலராக தான் வரணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், மோஸ்ட் அப்ராப்ரியேட் சப்ஸ்டியூட் தான் கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ஆஸ்க் த டாக் டு கெட் அவுட் ஆஃப் மை கோச் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணது ப்ரிப்போசிஷன். ஆஃபுங்கிறது ப்ரிப்போசிஷன், ஆனால் இங்கே ஆஃபுங்கிறது ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன வரணும், OFFன்னு வரணும் ஓகேவா. தென் இங்கே மைங்கிறது வரணுமா, மைனுங்கிறது வருமா. மைனுங்கிறது என்னது, நமக்கு தெரியும் பொசசிவ் ப்ரொனவுன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது யாரோட கவுச்சுன்னு சொல்லலை, அவங்க கவுச்சுன்னு எந்திரிங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது ஜஸ்ட் மைன் தான் சொல்லணும், கெட் அவுட் ஆஃப் மை கவுச் ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ஐ ஃபெல். இந்த கொஸ்டின் என்ன, கிராமட்டிக்கல் எதாவது பார்க்க சொல்லியிருக்காங்க. ஐ ஃபெல் அஸ்லீப் வைல் ஐ ரெட் த புக் அப்படின்றாங்க. ஐ ஸ்லீப் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஓகேவா. ஐ ரீட் த புக் அப்படிங்கிறது என்ன, ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இது ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்கக்கூடாது, ஐ வாஸ் ரீடிங் த புக் அப்படின்னு இருக்கணும் ஓகேவா. ஏன்னா இங்கே வந்து ரெண்டு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்னன்னா அவங்க ஃபஸ்ட் என்னன்னா அவங்க வந்து புக்கு ரீட் பண்ணுறது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். தென் அவங்க தூங்குனது வந்து இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷன். அப்படிங்கும்போது இந்த சென்டென்ஸ் இது என்னவா வரணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரணும். அப்படிங்கும்போது ஐ வாஸ் ரீடிங் தான் வரணும். அப்போ ஐ ரீடிங்கிறது தப்பு ஓகேவா. தென் அடுத்த கொஸ்டின் ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. என்னதுக்கு, லோன்லி அப்படிங்கிறதுக்கான ஆண்டனிம் நமக்கு தெரியும். லோன்லினா என்ன, நிறைய பேர் இருக்குது, க்ரௌடட் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் கன்சீவ்ங்கிறது பார்த்தாலே தெரியுது தப்பு. ஏன்னா CEIVன்னு வரணும் ஓகேவா. டிடெக்ட் கரெக்டாக இருக்குது, ப்ரெடிக்ட் கரெக்டாக இருக்குது, ஸ்டிமுலேட் கரெக்டாக இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கரெக்ட் சப்ஸ்டியூட். த மாப் ட்ரோவ் ஆன் த ரேம்பேஜ் அண்ட் லூட்டட் செவரல் ஷாப்ஸ் இன் த லொக்காலிட்டி ஓகேவா. ரேம்பேஜ் மேலே ட்ரோவ் பண்ணிட்டு போனாங்களா, ஓகே தப்பு. ட்ரோங்கிற ஆப்ஷன் வரக்கூடாது. அப்போ அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு வேர்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ரேன், ஸ்ட்ரால்ட், பிளேட், நோ எதுவுமே வராது. வெண்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்கும். ரேம்பேஜ் மேலே போயிட்டு நிறைய ஷாப்ஸ் லூட் பண்ணாங்க அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஓகேவா, வெண்ட்டு. அப்போ அடுத்த கொஸ்டின், சீக்ரெட் பிளான் மேட் டு டூ சம்திங் ஓகேவா. ஏதோ சீக்ரெட் பிளான் போடுறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லலாம், ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அதுக்குலாம் சீக்ரெட் பிளானு. பட் ஆனால் இங்கே பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, யூஸ்வலி ராங். ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன பண்ணுறது, எய்ம் பண்ணி போடுறது, ஆனால் அது கரெக்டாக ஆகும். பட் ஆனால் இங்கே யூஸ்வலி ராங்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அதுக்கான ஆப்ஷன் என்ன, பிளானிங், கான்ஸ்பிரசி. எஸ், நம்ம ஒன்று பிளான் பண்ணுறோம் ஆனால் அது வந்து தப்பாக போகுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், கான்ஸ்பிரசின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து கரெக்டாக போய் முடியுது, நம்மளோட எய்ம் பண்ணி அதுக்கு ஒரு பிளான் போட்டு அது முடியுது ஓகேவா. பிளானிங்கிறது சீக்கிரட்டாக போட மாட்டோம், நார்மலாக பிளான் பண்ணுறது தான். கண்டிஷனிங்கிறது ஒரு கண்டிஷன் போடுது, ஸோ அது வராது ஓகேவா. ஸோ கான்ஸ்பிரசிங்கிறது தான் இங்கே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கான ஒரு கண்டிஷன் என்னன்னா, சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் வந்து ஏதாவது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குதா. ஒரு கதை எப்படி ஆரம்பிப்போம், ஒரு ஊரில் அந்த மாதிரி ஆரம்பிப்போம், இல்லை இந்த வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் கிடைக்குது, இன் February 1919. ஸோ ஒரு கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வருஷம் முக்கியம். அப்படிங்கும்போது அப்போ இந்த சென்டென்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. டூரிங் வின்டர் இன்வேஷன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் சைன் த லாகூர் டிக்ளரேஷன் ஓகே. அப்போ சி தான் ஃபஸ்ட்டு. அப்போ சிங்கிறத வச்சு என்ன ஆப்ஷன் இருக்குது, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஏவாக இருக்கும், ஒன்று டியாக இருக்கும். அப்போது
1999 பிப்ரவரியில் 2 பேரும் ஒரு டிக்ளரேஷன் சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சைன் பண்ணக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏ ஆப்ஷன் என்ன, ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸில் 2 கண்ட்ரிஸும் எங்கேஜ் இன் கார்கில் வார். ஓகே, அதுக்கடுத்து டி என்ன சொல்கிறாங்க, த என்கேஜ்மெண்ட்ஸ் வார் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். அதாவது இதுதான் நடக்குது, அதுக்கப்புறம் என்கேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்ச். அப்போ ஏ தான் செகண்ட் வரணும், டி தேர்ட் வரணும். அப்படிங்கும்போது இதான் ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, 11, பை த ஸ்கின் ஆஃப் யுவர் டீத். இடியம்கான மீனிங் ஓகேவா. ஸோ இந்த இடியம்கான மீனிங் என்னன்னா, இந்த இடியம் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, பட் ஆனால் ஓகே கரெக்ட் பண்ண பார்ப்போம் ஓகேவா. பை த ஸ்கின் ஆஃப் யுவர் டீத். ஸ்கின்னுக்கும் டீத்துக்கு என்ன சம்மந்தம், ஸ்கின்னுங்கிறது ஒரு சாஃப்டானது, டீத்தை வச்சு ஸ்கின். ஓகே, கான்ஃபிடென்ட் ஆஃப் விக்ட்ரி. ஓகே, இதுக்கு சம்மந்தமே இல்லை ஓகேவா. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். மேபி கைண்ட் டுவர்ட்ஸ் த வீக் அப்படின்னு வரலாம் ஓகேவா. டிட்டர்மினன்ட் டு ஸ்ட்ரைக், நோ, இதுவும் அதான் வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பை த ஸ்கின் ஆஃப் யுவர் டீத்தோட ஸ்கின்னா என்ன, மேலே மேபி அதை சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் பேர்லி அப்படிங்கிறது வந்து நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் ஓகே. பை த ஸ்கின் ஆஃப் யுவர் டீத் எழுத வச்சு எதுக்கு யூஸ் பண்ண போதும், எதுக்குமே யூஸ் கிடையாது. ஸோ மேபி ஜஸ்ட் பேர்லி கூட இருக்கலாம், பட் இது ஒரு குத்துமதிப்பாக போட்டுறது தான், ஒரு அசம்ஷன் தான், பட் மேபி இது கரெக்ட் ஆகுமா என்னங்கிறத பார்ப்போம் ஓகேவா. சொல்யூஷன்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் இருக்க கிராமட்டிக்கல் எரர் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஐ கான்ட் டாக் ரைட் நவ், ஐ ஆம் பீயிங் ரியலி பிஸி, ஐ வில் கால் யூ லேட்டர். ஸோ இது கரெக்ட், இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஐ கான்ட் டாக் ரைட் நவ், ஐ வில் கால் யூ லேட்டரும் கரெக்ட். ஸோ இதுதான் கொஞ்சம் லைட்டாக தப்பாக இருக்குது. என்ன தப்பாக இருக்குது, ஐ ஆம் பீயிங் ரியலி, எஸ், அவங்க பிஸியாக இருக்காங்க, அதுங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் இதில் இருக்காங்க, அதில் பீயிங்கிறது வராது ஓகேவா. ஏன்னா பீயிங்கிறது ஒரு ஆக்ஷன், பிஸிங்கிறது ஒரு ஆக்ஷன் கிடையாது, அவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு தான் சொல்கிறது. ஸோ அங்கே பீயிங் வராது, ஐ ஆம் ரியலி பிஸி அப்படின்னு வேணால் வரும் ஓகேவா. ஐ கான்ட் டாக் ரைட் நவ், ஐ வாஸ் பிஸி அப்படின்னு வரலாம், இல்லை ஐ ஆம் ரியலி பிஸி, ஸோ ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த சென்டென்ஸுங்கிறது செகண்ட் சென்டென்ஸ் தப்பு ஓகேவா. தென் அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் என்ன, டு புட் ஆஃப் டூயிங் சம்திங் எஸ்பெஷலி அவுட் ஆஃப் ஹேபிச்சுவல் கேர்லெஸ்னஸ் ஆர் லேசினஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்த வேண்டாம், அது காரணம்னா நம்மளோட கேர்லெஸ்னஸோ இல்லை லேசினஸ்னாலையோ வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறது. அப்படின்னா ஆக்சிலரேட் கிடையாது, லாக்லரேட் கிடையாது, ப்ரொகாஸ்டினேட் ஓகேவா. ப்ரொகாஸ்டினேட்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து வேண்டாம், அது வந்து நம்மளோட சோம்பேறித்தனத்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வைக்கிறது என்ன சொல்லணும்னா ப்ரொகாஸ்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து செல்டம், அதுக்கான ஆண்டனிம் கேட்குறாங்க. செல்டம்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம், செல்டம்னா ஒரு விஷயம் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிறத. அப்போ அதுக்கான ஆண்டனிம் என்ன, ஃப்ரீக்வெண்ட்லி பண்ணுறது ஓகேவா. தென் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ரோஹித் ஹெல்ப்ஸ் ரகு இன் பேசிவ் வாய்ஸில் கேட்குறாங்க ஓகேவா. அப்போது ரோஹித் ரகுக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறத பேசிவ் வாய்ஸில் மாற்றணும்னா இதை எப்படி மாற்றணும்னா, பேசிவ் வாய்ஸுங்க ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாறும்போது அது பாஸ்ட் டென்ஸில் மாறும். அப்போது ஹெல்ப்புங்கிறது ஹெல்ப்டுங்கிறத மாறும், பீன் ஹெல்ப்டு அப்படின்னு வராது ஓகேவா. ரகு இஸ் ஹெல்ப்டு பை ரோஹித், அவ்வளோதான், சிம்பிளாக தான் யோசிக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, தே ஆர் பிளேயிங் ஸோ டேஷ் த என்டையர் நெய்பர்ஸ் இஸ் டிஸ்டர்ப்டு. அதாவது சாங்ஸை வந்து நிறைய லவுடாக வாசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ லவுடுக்கான ஸ்பெல்லிங் என்ன, LOUD தான். லவுடு வராது, லார்டு வராது, லார்டுங்கிறது வேறு ஓகேவா. ஸோ இதெல்லாம் சிம்பிளாக நம்ம கிராக் பண்ணிடலாம். தென் என்ன கேட்குறாங்க, இந்த கார்ட்ஸ் ஆர் பீயிங் டிஸ்ட்ரிபியூட் பை ஹர் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸை மாற்றணும். அப்போ ப்ரெசென்ட் டென்ஸில் மாற்றணும் ஓகேவா. ப்ரெசென்ட் டென்ஸில் மாற்றும் போது என்னன்னா, ஹெர்ங்கிறது என்னல, அப்போ ஹெர் தான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணணும், சப்ஜெக்ட்டை ஃபவுண்ட் பண்ணும்போதே ஷீ தான் வரணும். ஹெருங்கிறது என்னது நமக்கு தெரியும் ஓகேவா, அது ப்ரொனவுன். அப்போ ப்ரொனவுனை வந்து ப்ரொனவுன் கிடையாது, ஹெருங்கிறது வந்து ஆப்ஜெக்டாக மாறும் ஓகேவா. ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து சப்ஜெக்டாக மாற்றும் போது ஷீங்க தான் வரும். ஆப்ஜெக்டை வச்சுமே நம்ம சென்டென்ஸ் மாறக்கூடாது. அப்போ ஷீ தான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக வரும்போது அப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் ஷி வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த கார்ட்ஸ் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. கரெக்டு. ப்ரெசென்ட் டென்ஸ்லேயே வந்துருச்சா, எஸ் ப்ரெசென்ட் டென்ஸ்லேயே வந்துருச்சு. அடுத்து இந்த சென்டென்ஸ்க்கு ஆண்டனிம் கேட்குறாங்க. டிஸ்கிரேஸ்டா என்ன, ஹி brought disgrace to his family by being involved in illegal activities. டிஸ்கிரேஸ்னா என்ன, ஒரு அவமரியாதை, ஒரு அவத்தமான செயல். அப்போ அதுக்கு ஆண்டனிம் என்ன, மரியாதைக்கான செயல். அப்போ மரியாதைன்னா என்ன, ஹானர் ஓகேவா. ஷேம்னாலும் கிடையாது, டிஸ்கார்ட்னாலும் கிடையாது, சஸ்பிஷன் தான் ஒரு மாதிரி சந்தேகத்துக்குரியது, ஹானர்னா மரியாதை. அடுத்து அப்ராப்ரியேட் ஆண்டனிம் டு த கிவன் வேர்ட், டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு விஷயம் பிரிஞ்சு போகிறது தான் டைவர்ஜென்ஸ். அப்போ அதோட ஆண்டனிம் என்ன, அது விஷயம் ரெண்டு விஷயம் சேர்றது தான் அப்போ அதோட இது கன்வர்ஜென்ஸ் ஓகேவா. அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூட், எ பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் அண்ட் சிம்பதி டு பீப்புள் ஹூ நீட் ஓகேவா. அப்போ யார் ஒரு பர்சன் கைண்டாக இருக்கிற பர்சன் அவங்கள என்னென்னு கூப்பிடுவோம். ப்ரீச்சர்னா என்ன, ஏதோ ஒரு மதத்தையோ இல்லை உபதேசத்தை பண்ணுறவங்கள ப்ரீச்சர்னு சொல்லுவோம். மொராலிஸ்ட்னா என்ன, நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்கிற ஒரு நியாயமான கருத்துக்களை மதிக்கிறவங்க. பாடனர்னா என்ன, மன்னிக்கிறவங்க. அப்போ சாம்பராட்டின்னா அவங்க தான் ஹெல்ப்பிங். எனக்கு நம்ம வந்து சாம்பராட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சாம்பராட்டின்னா மன்னிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, அடுத்த கிளாஸ் டெஸ்ட்டுக்குள்ளே போதும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன, இந்த மேசிவ் லிவ் இன் அ வெரி பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இன் தட் அப்படிங்கிறது வரவே வராது
ஓகேவா. இன் தேர் அப்படிங்கிறத ப்ரொனவுனும் வராது. இன் சம் வெரி பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் இல்லை இன் அ வெரி, ஆனால் அங்கே வந்து ஆர்டிகல் தான் ஃபிட் ஆகும். ஓகேவா. அப்போது நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்னன்னா they live on white plains in southern and north Kenya and north Tanzania. ஓகே, இந்த இடத்துல வாழ்கிறாங்க. the area of dash of miles of rolling grassland. ஸோ இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சரௌண்ட்ஸ்னு கிடையாது, மெஷர்ஸ் கண்டிப்பாக வராது, கன்சிடர்ஸ் வராது, கன்சிஸ்ட் ஆஃப். ஏன்னா அந்த ஏரியா எப்படி எதை கொண்டு ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியா வந்து ரோலிங் கிளாஸ் அதையும் தாண்டி புஷ்ஷஸாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது கன்சிஸ்ட் தான் அந்த இடத்துல வரும். ஓகேவா, புரியுதா ஏன் நம்ம கன்சிஸ்ட் போடுறோன்ட்டு. அடுத்து தேர்டு, த பீப்புள் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அக்கார்டிங் டு த சீசன்ஸ். ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆவாங்க. எப்போது, சீசனை பொறுத்து. லுக்கிங் ஃபார் கிராசஸ் அண்ட் அதர் பிளான்ஸ். எதுக்காக பயணிக்கிறாங்க, கிராஸஸும் அந்த எந்த இடத்துல வந்து அதிகமாக கிராஸும் பிளான்ஸும் இருக்கோ அதுக்காக போடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க கேட்டில் வந்து மேயும். அப்போது இந்த இடத்துல அந்த இடத்துக்குங்கும் போது எது ஃபிட் ஆகும், எந்த ஒரு ப்ரிப்போசிஷன் ஃபிட் ஆகும், ஆன் விச். ஓகேவா, ஏன்னா கேட்டில் எதை கிரேஸ் பண்ணும்போது புல்லுக்கு மேலே தான் கிரேஸ் பண்ண போகுது. ஸோ அதனால தான் ஆன்ங்கிறது இங்கே ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்து யூஸ் பண்ண போகிற வேர்டு என்ன, அடுத்து என்ன, தே ஹேவ் நோ பெர்மனன்ட் ஹோம். அவங்களுக்கு நிலையான வீடு இல்லை. வென் தே வாண்ட் டு செட்டில் இன் அ பிளேஸ் ஃபார் சம் டைம் தே பில்ட் அ கைண்ட் ஆஃப் கேம்ப் கால்ட் அ மணியட்டா. ஓகேவா, ஒரு இடத்துல டெம்பரரியாக ஒரு பிளேஸ் கேம்ப் போட போகிறாங்க, அது பேர் மணியட்டா. வேர் ஃபியூ ஃபேமிலிஸ் லிவ் ஃபார் என்னது கொஞ்ச நாள் தான் வாழ போகிறாங்க. ஒரு டெம்பரரி பிளேஸில் லிவ் ஃபார் ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ஸ். அப்போ இங்கே வந்து என்ன லிட்டில் வீக்ஸ்னு சொல்ல மாட்டோம், சிக்னிஃபிகன்ட் சொல்ல மாட்டோம், லீஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஆப்டாக ஃபிட் ஆகுது என்ன, ஃபியூ வீக்ஸ். அங்கே ஃபியூ வீக்ஸ் கொஞ்சம் வாழ்ந்தாங்க அப்படிங்கும்போது ஃபியூ வீக்ஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போது என்ன, தென் தே மூவ் ஆன் அகெயின் டேக்கிங் தேர் ஃபியூ. மறுபடியும் சொல்லணும் பார்த்தீங்களா, இங்கே ஃபியூ தான் யூஸ் பண்ணிருக்கும். அப்போது அவங்களோட திங்ஸையோ இல்லை அவங்க எவ்வளோ காலம் வாங்கும்போது ஃபியூ தான். அப்போ இங்கேயும் ஃபியூ தான் வரும். ஃபியூ வித் தேம், அவங்களோட உடைமைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது உடைமைகளுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், இன்ஹாபிடேஷன்ஸ் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவங்களோட பிலாங்கிங்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ டெப்த்தால் நம்ம போகல, அவங்களோட உடைமைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் பேர்னிங் த ஓல்டு மயாண்டா டு த கிரவுண்ட், அவங்களோட பழைய கேம்பை கொளுத்திடுறாங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், 25 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. 15 நிமிஷத்துக்குள்ளே போட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ ஓகே, சப்மிட் பண்ணிடலாம். க்ளோஸ் டு சேவ் நெக்ஸ்ட். ஓகேவா. எஸ், சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோன்னு பார்ப்போமா. OMG, 50க்குமே கரெக்டு, 50மே கரெக்டு. ஓகே. ஸோ சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு இடியம் மட்டும்தான் கண்ணை மூடிட்டு போட்டோம், மற்றபடி எல்லாமே வந்து கரெக்டாக தான் போட்டோம். ஸோ நம்ம போட்ட 50மே கரெக்டு கிட்டத்தட்ட. மேபி அது என்னோட லக்கான்னு தெரியல, மேபி இன்றைக்கி கொஸ்டின் ஈஸியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ 50மே கரெக்டு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இந்த சீரீஸ் இன்னும் கொண்டு போகலாம். அண்ட் இன்னொன்று சொல்லியிருந்தேன், இதை நான் வந்து ரீஅட்டம்ப்டோ எதுவும் பண்ணலை. ஓகேவா. நம்ம வந்து கரெக்டாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போட்டிருக்கோம். மேபி நாளைக்கு இல்லை நாளன்னைக்கோ போடுற அட்டம்ப்டில் எக்ஸாக்டாக 50 மார்க்ஸாக வாங்கணும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம கற்றுக்கலாம். சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே கரெக்டாக இருந்ததுக்கு. மேபி நாளைக்கு ஏதாவது ஒரு அட்டன் பண்ணுற டெஸ்ட்டில் ஏதோ ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்து கற்றுக்குவோம்.